ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெனஸ்டே இப்போ நான் வந்து எபிசோடு பார்த்தேன். எனக்கு சீன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆஃபீஸ் ட்ராக்கு தான் ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை நம்ம விகாவுக்கு கொடுக்கும்போது நமக்கே அந்த பிரச்சனை வந்த மாதிரி தானே தோணுது. சில சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கும் நடந்திருக்கும் சில நேரம். அது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி தான் விகா வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே அப்படியே வந்து நம்மளை வந்து அப்படியே மயக்கி இது பண்ணி வச்சுருக்காங்க. அதான் என்னன்னா, காப்பியை குடிக்கிறாங்க. இல்லாத காப்பிக்கு எவ்வளோ சீன்ரா போடுவீங்க, எவ்வளோ சீனை காட்டுவீங்க, எவ்வளோ டேக் எடுத்திருப்பாங்க அது இல்லாத காப்பிக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தலைவலிக்குது, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லும்போது, என்ன அதுக்குள்ளேயுமா அப்படின்னு தூங்குறீங்க அப்படின்னு. எனக்கு இருக்க டென்ஷனுக்கு 2 நாளைக்கு தூங்கினாலுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி படுத்துக்கோங்க, நான் வந்து உங்களை தட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறேன். நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு, படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து தட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சாங்கு கூட போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போயிட்டு வராங்க. ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வராங்க. நீ வந்து இதேமாரி நடக்கணும் தினமும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து ஒரு தர்பூசணி பழத்தை மாதிரி வயிற்றில் வச்சுட்டு நடந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நடப்பேனே, அப்போ ஒன்று தூக்கிட்டு நடக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூக்கிட்டு நடப்பீங்களா? நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும் வர்றாங்க. அப்புறம் கங்காவும் அவங்க அம்மா சாரதாம்மாவும் உட்காந்துருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அத்தை பாருங்களேன், உங்கள் பொண்ணை என்னை தூக்கிட்டு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க, தம்பி எங்களால் எதுவும் பிரச்சனையா, ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் கேட்குறாங்க, கங்காவும் கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலாம், நாங்கள் வேணால் வீட்டுக்கு போகட்டுமா, எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதாம்மா. ஏன் இப்போ எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் எதுக்கு இந்த முடிவை எடுத்திருக்கீங்க, நான் வந்து சால்வ் பண்ண மாட்டேனா, அப்போ எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு தான் நான் நினப்பேன் அப்படின்னு. ஒன்று இல்லை இல்லை தம்பி, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. உடனே இது ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆஃபீஸில் வந்து எப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால விஜய் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஆஃபீஸில் எம்ப்ளாயி எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி வந்து ஒவ்வொருத்தராக வந்து பிரச்சனையை சொல்லிகிட்ருக்காங்க. ஐயப்பன் சார் சொல்கிறாரு, அப்புறம் வேறு ஒரு எம்ப்ளாயி சொல்கிறாரு, எல்லாருமே வந்து ப்ராப்ளத்தை சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி நடந்துட்டு போயிட்டு நாங்களும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்லவும், நீங்கள் எல்லோரும் பிரச்சனையை தான் வந்து பேசுகிறீங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு வழியை பார்க்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், எல்லா கஸ்டமருக்கும் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே, அவங்க இருக்கிற டென்ஷனுக்கு அவங்க யாருமே வரமாட்டாங்கன்னு எம்ப்ளாயெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து காசு வாங்கியிருக்கோம், அப்போனா அவங்களுக்காக நம்ம பேசி தான் ஆகணும், பேச முடியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க, நம்ம கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் போகிறாங்க. காவேரி வந்து விஜயை பார்க்குற பார்வை என்னென்னா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக வந்து காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. அப்புறம் என்னென்னா, பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. சாரதாம்மா வந்து விசாரிக்கிறாங்க, உப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் வருது. என்னால் ப்ரெஷர் வந்து உப்பால் வரலை,
உங்களால் தான் எனக்கு ப்ரெஷரே வருது, இப்படி வந்து இருந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி சொல்கிறத பார்த்தாதுன்னு சித்தியும் வேறு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. முத்துமலர் உடனே வந்து அக்கா அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் அப்படின்னோடனே, கேட்டியா உன்னால தாண்டி உன் குடும்பத்தால் தான் எனக்கு இவ்வளோ அவமானம் அப்படின்னு சாரதம்மா வேற பொங்கி எழுகிறாங்க. என் புருஷ சித்தப்ப கூட நான் இவ்வளோ கவலைப்படலை, இவ்வளோ அவமானப்படலை, இப்போ நீங்கள் வந்த பிறகு தான் இப்படி இது கஷ்டப்படுறான் அவமானப்படுறான் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ஆஃபீஸை காட்டுறாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. வாங்க அப்படின்னா ஐயப்பன் சார் கூட்டிகிட்டு போகிறாரு விஜயை. கூட்டிகிட்டு போகவும் விஜயும் போய் நிற்கிறாங்க. எல்லாருமே சத்தம் போட்டுட்ருக்காங்க. ப்ரெஸ்ஸு மீடியாவில் தான் வந்து நாங்கள் சொன்ன பிறகு தான் நீங்கள் வந்து இப்போது எங்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க, அதுக்கு முன்னாடி எங்களை கவனிக்கவே இல்லை, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயும் வந்து சொல்ல பார்க்குறாரு. நான் தான் அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. காவேரிக்கு வந்து இப்போ பெயின் வருது. அப்போ தான் கொஞ்சம் எல்லாருமே அமைதியாகிறாங்க. இதோட தொடரும் போட்டுட்டாங்க. என்னன்னா இனி வந்து எப்படியாவது காவேரி வந்து சமாளிப்பாங்க, காவேரியும் விஜயும் எப்படியும் சேர்ந்து சமாளிப்பாங்க இந்த பிரச்சனையை. அப்படி தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொண்டு போவாங்க. எப்படி அவங்க வந்து பிரச்சனை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா சீக்கிரம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து சால்வ் பண்ணுவாங்க. எல்லோரும் கவலைப்படாதீங்க, விழாவுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு. ஏன்னா வந்து சந்தோஷம் மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது, இடையில ஏதாவது பிரச்சனை காட்டினா தான் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்கிறதுக்காக அப்படி காட்டுறாங்க. அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் டிவியில் பார்க்காம இருக்காதீங்க, டிவிலேயே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.